ஓகே. நாங்க நேத்து எப்படி ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணோம்? எந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோம்? வீடு எந்த நிலைமையில இருந்துச்சு? நேத்து டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப குளிர்ச்சு வெளிய தண்ணிய தொடுறனால. அதனால உடனே ஸ்வெட்டர் போட்டாச்சு. உண்மையாவே இங்க குளிர் தாங்க முடியல. அத விட நான் ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் வந்தனால ஏதோ கொஞ்சம் சமாளிக்க முடியுதுங்க. நைட் டைம்ல சிமெண்ட் வீட்டுக்குள்ள சாக்ஸ் இல்லாம என்னால நடக்க முடியாது. அவ்ளோ ஒரு கூலா இருக்கும். காலையில எந்திரிச்சதும் சமைக்கிறோம்லங்க, சாப்பாடு சட்டிலாம் கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு உடனே சாக்ஸ் போட்டுக்குவேன். ரொம்ப பயங்கர குளிரா இருக்கு. அதுவும் நான் வந்ததுக்கு அப்புறம்லாம் இங்க என்ன பார்த்தவங்க சில பேரு ஏதோ நீ குளிர் கம்மியானதுக்கு அப்புறம் வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்து என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நேத்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. வீடு எந்த மாரி இருந்ததுன்னு எல்லாமே நான் வீடியோல காமிச்சிருக்கேன். நேத்து அக்கா வந்திருந்தாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சமையலு, அப்புறம் நாங்க தூங்குற ரூம மட்டும் சுத்தம் படுத்துறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. நாங்க நேத்து எப்படி ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணோம்? எந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோம்? வீடு எந்த நிலைமையில இருந்துச்சு? நேத்து டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போதுமே ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏசி கம்பார்ட் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து விஜயவாடா வர்ற வரைய ஃப்ரீயாக ஏசி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. தேஜு கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா, நானும் அவளும் விளையாண்டதுலலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுங்க, என்ன சீட்லாம் ஃப்ரீயாக வேறு இருக்குதுன்னு. மேலே எங்களுக்கு முன்னாடி மேலே நடுவில் ரெண்டுலேயுமே ஆள் இல்லை, கீழே மட்டும்தான் இருந்தாங்க. சில நேரம் கால் வலிக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து உண்மையாகவே கால் நீட்டியெல்லாம் உட்காந்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. அப்படியெல்லாம் சொகுசாக இருந்துட்டு நைட்டில் வச்சான் பாருங்க ஆப்பு, என்னென்னு காமிச்சிருக்கேன் பாருங்க. என்னம்மா சொன்ன? என்ன சொன்ன? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? சரி. உண்மையாகவே ட்ரெயின் ட்ராவல் இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. விஜயவாடாக்கு அப்புறம் எங்களால் உட்கார முடியல, எங்கேயும் வெளியே கூட போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஏன் வர்றாங்க அப்படின்னா, டிக்கெட் கிடைக்காம, இன்னொன்று ஜென்ரலில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால அவங்களால நிற்க முடியாமல் உள்ளே வராங்க. அவங்களும் பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்துமே சில பேர்லாம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. தூங்கும்போதும் பக்கத்தில் வந்து உட்காருவாங்கங்க. அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ட்ரெயின் ட்ராவலில் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ வந்து பேலசூர் ஸ்டேஷனில் இருக்கோம். எங்களுக்கு ரீச் ஆகிற டைம் 7:20க்கு தான் இருந்தது. ஆனால் 8:20க்கு மேலே தாங்க ரீச் ஆச்சு. நைட்டும் சாப்பிடாதனால தலை சுத்தல் மாதிரி இருந்தது. அவருக்கும் ஃபீவர் வந்தனால பேக் நான் தான் தூக்குனேன். நல்ல வெயிட்டு, எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் தாங்க வந்தோம். இந்த டைம் எங்களால் பைக்கில் வர முடியல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீட்டில் இல்லை, வெளியூரில் இருக்கேன், அங்கே போயிருக்கேன் இப்படியே சொன்னனால பஸ்ஸிலே வந்துட்டோம். அது வேற கொடலில் பெரட்டிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அதுக்கப்புறம் அக்காவுமே நாங்கள் வந்த டயத்தில் தான் வீட்டுக்கு வந்தாங்களா. அண்ணா தான் சிம்லா போந்துன்னு சொல்லுவேன்ல, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி, அங்கேருந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஏதோ நாங்கள் போனதுக்கப்புறம் அப்பா கொத்தமல்லியும் அப்புறம் அந்த சீன மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து தனுவாலங்கான்னு சொல்லுவாங்க, அந்த செடி ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. அதையே மாடோ இல்லை ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டு இப்போ தான் மறுபடியும் வளர்ந்துட்டு இருந்தது. வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே சுத்தம் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகுமே, வெளியே இப்படி இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணேன். அதை விட வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம். வீட்டில் விறகும் இல்லைங்க, ஒன்று வாங்கணும், இல்லாட்டி விறகு எடுக்கணும். வீட்டில் நிறைய வேலை இருக்குது. பப்பாளி மரத்தில் நிறைய பப்பாளி காய் இருந்துச்சு. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி ரைட் சைடில் பழைய வண்டி அங்கே இருந்தது. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கதவு செஞ்சுருந்தோம் இல்லைங்க, அது வந்து அளவு சரியாக செய்யாமல் இவங்க
வேறு யாரோ கொடுத்துருந்த அளவில் செஞ்சுட்டாங்க. நாங்கள் தமிழ்நாடு போனதுக்கப்புறம் வந்தனால அப்பா ஒரே ஆள் மறுபடியும் கடைக்கு கொண்டுட்டு போய் சரி பண்ணி வாங்கிட்டு வர முடியல. அதனால் கதவு அப்படியே இருந்துருச்சு. மறுபடியும் செய்கிறதா இல்லை அதையே ஆல்ட்ரேட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. வீடு இப்படி தான் இருந்தது. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்காங்களா, அது வந்து குளிரில் அப்பா சேலையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. நாங்கள் தங்குற ரூமை பாருங்கள். உண்மையாகவே வந்த உடனே சாப்பிட்றதா இல்லை வீட்டு வேலையை பார்க்குறதா சமைக்கிறதா அந்த மாதிரி சந்தேகத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பாதி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அக்கா ஒலை வச்சாங்க. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து தான் சமையல் செஞ்சோம். சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. குழம்பு வந்து காய்கறி வேக வைக்கிறதுக்காக தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு நம்ம தமிழ் பேர் எனக்கு தெரியாதுங்க. இங்கே வந்து பொன ஆளுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு அடிக்கடி கிடைக்காது. நம்ம நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் எடுத்து நம்ம சமைக்க முடியுங்களாம். அந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்து தான் குழம்பு வைக்கலான்னு வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க லைஃப்பை இப்போ பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. தேஜு வந்த உடனே அவளோட விளையாட்டு சாமானை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்து குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீடை ஏதோ இந்த அளவுக்கு சும்மா கூட்டி தாங்க விட்டுருந்தேன். இன்னும் துடைக்கலை. ஏன்னா அன்னைக்கே செய்ய முடியாதுல்ல. அக்கா வீட்டிலேருந்து ரிலேட்டிவ் வேறு வந்திருக்காங்க. அதனால் வீட்டு வேலை ப்ளஸ் சமையல் வேலை அவங்களே கவனிச்சுக்கிறதுல கரெக்டாக இருக்கணும். இந்த பலகைக்கு மேலே இருக்கிற பொருளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சுத்தம் பண்ணவே இல்லை. வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லாச்சா? ஏண்டி ஆமாம், மறந்துட்டே இல்லை. ஒரு 2-3 நாள் அப்பாடி பெண்டங்கால் நெட்டியெல்லாம் வலிக்கும். அப்போ மாறி பழகிடும். அக்காவோட ஹஸ்பண்ட் தேஜு, அவங்களோட பொண்ணுங்க எல்லாரும் ஹிம்ராகுடி அந்த ஒரு பெரிய பாறை மலை இருக்கும்ல, அங்கே போயிருக்காங்க. வரும்போது மீன் வாங்கிட்டு வராங்களாம். அதனால் சமைக்கிறதுக்கு மசாலா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்களா, நான் செய்கிறத கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ସୁଇଗଲା? ସେଇଥିପାଇଁ ମୋ ବାପା ପାଟି କରିଥିଲା ନେଇ ନଥିଲ ବୋଲି। କାହିଁକି ନା 3 ଦିନ ହେଲା ଟ୍ରାଭେଲରେ ନି ବୁଲିଲା ନା। କେତେ ଥଣ୍ଡା ହେଇଛି ତେଜୁ। ଏଇ ଦେଖି ଗଲା। ହେଇଛ ନା? କେମିତି ଥଣ୍ଡା ହେଇଛି କଣ? அவள் போட்டிருந்த அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு மாமியார் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போவேன்னு ஒரே அடங்க. வரும்போது கை காலெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. இன்றைக்கி அக்கா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரே நாளில் எல்லாம் செய்ய முடியாதுல்ல. பஸ்ஸில் இருந்து வந்த அசதி வேறு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சீக்கிரமாகவே வீடை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுற வீடியோலாம் வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.